வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில் சும்மா சுட்டெரிக்கும் வெயில்னுவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் மழை பெஞ்சுது. அது பழி வாங்குற மாதிரி வெயில் அடிக்குது. இப்போது செம்ம வெயில். இப்போ தான் வெளியே நான் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்தேன், கொரியர் போயிட்டு வந்தேன். வரப்போ ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சு சாப்பாடு, ரசம், சிக்கன் அது மட்டும் பண்ண சொன்னேன். நம்மளுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். நேற்று இங்கே மீன் சாப்பிட்ருக்காங்க. நம்ம மீன் கை தொட மாட்டோம். மீன் குழம்பு இருக்குல்ல, கொஞ்சம் இருக்குங்க. சிக்கன் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி? கிரேவியா, தொக்கா, குழம்பா? கிரேவி. ரசம் இருக்கா? வைக்கணுமா? அது போதும். ஆக்சுவலாக இன்றைக்கி வைக்கிற ரசம் நைட் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி. மேவரிக், என்னது இது? மீன் குழம்பும் இருக்குது. பயங்கர வாசனை வருது. நம்ம வீட்டு இதுவா? சுரேஷ் எந்த மசாலாமே சேர்க்கல. இது வந்து சுரேஷ் பாபு அவரோட குழம்பு மிளகாத்தூள். அது அப்புறம் கரம் மசாலா அது கொஞ்சமாக போட்டுருக்கேன். நம்மள் தானே அது? ஆமாம், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கல இதில். சரி, நல்ல வாசனை பயங்கரமாக வருது. சரி, ஓகே. மேவரிக், மீராமாய், நான் வந்திருக்கா கேக் எதனா பண்ண சொல்லிட்டு? சூப்பர் சூப்பர். இப்போது ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சாயங்காலம். எந்த இடம் அது? நங்கநல்லூர் அண்டா. ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. அது ரெடி பண்ணல? ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு எடுத்துன்னு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீ பண்ணு. ஓகே, இவங்களும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க. கேக் ஆர்டர் வந்திருக்கு. மேவரிக், எல்லாம் போனல? யார் அது? தாத்தா எங்கே? இதில் தாத்தா. சரி, மணி இப்போ தான் போயிட்டு வரதுக்கு மணி இவ்வளோ ஆகிடுச்சு. இப்போ வந்து மேவரிக் என்ன வேணும் இப்போ உனக்கு? நானன் என்னது? நானன் கோசை. இது என்ன? இது வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். நானன் இந்த உட்கார் பிடி. அம்மா, வயசான காலத்தில் பேர கொடுறது தான் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இருமா, வரைக்கும் நாடுகிறேன். நீ கீழே நடுக்கிறேன். கீழே உட்கார். அப்படி உட்கார். நான் போடுறேன். நீ கீழே வந்துடுவேன். இரு ஒரு நிமிஷம். அம்மாடி வா. அண்ணன் தங்கட்டி அடி உட்கார வைக்கிட்டா. தன்னானே தானே தன்னானே தங்க பிள்ளா வைரப்பிள்ளை, இது மாதிரி பாட்டு பாடுன்னு தான் ஜாலியாக ஆடின்னு இருப்பார். நம்மளுக்கு வயசான காலத்துக்கு தாங்க ஒரு சந்தோஷமே. தன்னானே. எனக்கு என் பையன் பிறந்தப்போ கூட நான் அவ்வளோ சந்தோஷப்படலைன்னு சொல்ல முடியாது. அப்போ எனக்கு 24 வயசு, 24-25 வயசு தான். அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. எனக்கு அப்போ சம்பளம் 650 ரூபா. ஆனால் இவன் பிறந்து தான் எனக்கு உலகமாக சந்தோஷம். துர்காம் பாருங்கள். சந்தோஷமாக எப்படான்னா, நம்ம பையன் வயிற்றுல குழந்தையோ பொண்ணு வயிற்றுல குழந்தையப்போ தான் பெரிய சந்தோஷம். காட் கிஃப்ட்.